தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹ் பல பரிசுகளை கொடுக்கிறான். அவை அனைத்திலும் மிக சிறந்தது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லாவின் அருகில் கிடைக்கும் இருப்பிடம். அல்லாவின் அருகில். ஒரு நிமிஷம் இதை பற்றி யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக தக்வா உடையவர்கள் சொர்க்கத்து தோட்டங்களிலும் ஆறுகளிலும் இருப்பார்கள். உண்மையான கண்ணியமுள்ள இருப்பிடத்தில் சர்வ வல்லமையுடைய அரசனின் அருகில் இருப்பார்கள். இதை பத்தி பேசும்போது மக்அத் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, நிலையாக நிரந்தரமாக அமர்வது. அதாவது அல்லாஹ்வுக்கு அருகில் இருக்கின்ற இருப்பிடம் தற்காலிகமானது அல்ல. இந்த உலகத்துல நாம பல இருப்பிடங்களுக்காக, அதாங்க சீட்டு கிடைக்கிறதுக்காக போராடுறோம். ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்கு போராடுறோம். ஒரு பள்ளிவாசல் கமிட்டியில சீட்டு கிடைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு போட்டி. அரசியல் கட்சியில சீட்டு கிடைக்கிறதுக்கு அதை பத்தி கேட்கவே வேணாம், அவ்வளவு போட்டி. ஆனா நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி பெறுகின்ற சீட்டுகள் எல்லாமே தற்காலிகமானவை தான். அல்லாஹ் தரும் இருப்பிடம் எப்படிப்பட்டது? தற்காலிகமானதா? நிரந்தரமானது. தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹ் அவனுக்கு அருகில் ஒரு கண்ணியமான, நிலையான, நிரந்தரமான இருப்பிடத்தை வழங்குகிறான். என்றென்றும் தக்வா உடையவர்கள் அல்லாவின் அருகில் இருப்பார்கள். அவர்களில் ஒருவராக இருக்க நீங்களும் ஆசைப்படுறீங்கல்ல? இந்த புண்ணியமிக்க மாசத்துல தக்வா உடையவர்களாக மாறுவதற்கு நாம் மன தூய்மையோடு முயற்சி செய்வோம். அல்லாஹ் அவனுக்கு அருகில் இருக்கின்ற அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தரட்டும். ஆமீன்.